வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ஆரோக்கியமான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். பசங்களுக்குலாம் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாதத்தில் போட்டு பரட்டி கொடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால கபகபம் நல்லா பசி எடுக்கும், செரிமான சக்தியும் அதிகமாக இருக்கும். கொள்ளு சேர்த்துக்கிறதுனால சளி பிரச்சனையும் இருக்காது. ஸோ வாங்க இந்த அருமையான கொள்ளு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு நல்லா படபடன்னு வெடிக்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. கலரும் மாறும், நல்ல வாசனை வரும், படபடன்னு வெடிக்கும், அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், கொள்ளு கலர் நல்லா மாறிடுச்சு. அதே சமயம் படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எந்த கப்பில் கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி சேர்க்குறதா இருந்தால் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 வரமிளகா இருக்கும். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். காரம் நல்லா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வரமிளகாயை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் சரியாயிடும். இது ஏற்கனவே காஞ்ச கருவேப்பிலையில் தான் நல்லா சீக்கிரமாகவே நல்லா மொறுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு கட்டி பெருங்காயம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் நல்லா உப்பி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய பல்ல 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா மொறுன்னு வறுத்துக்கலாம். பூண்டு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதும் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பொடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி இட்லிக்கும் தொட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். கொள்ளும் நல்ல உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இது மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 2 பிடி சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ ஆரோக்கியமான ஒரு கொள்ளு கருவேப்பிலை பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. இதில் அரைக்கையில் விருப்பப்பட்டால் நீங்கள் எள்ளு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வறுத்துட்டு. ஸோ அருமையான பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.